ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மொபைல் ஸ்லிங் பேக்கோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். போன பார்ட்ல வந்து எப்படி பேக் சைன்னு பார்த்தோம். இந்த பார்ட்ல வந்து நம்ம இந்த ரேபிட் செஞ்சு அந்த பேக்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்துடலாம். நான் காட்டன் யான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு 6mm சேஃப்டி ஐஸ், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் மார்க்கர், 2.5mm நீடில் சைஸ், அப்புறம் டேப்பஸ்ட்ரி நீடில் ஒன்று, அதுக்கப்புறம் கட்டர் ஒன்று. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான திங்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரேபிட்டோட ஹெட் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷே இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 சிங்கிள் க்ரோஷே வந்து இந்த மேஜிக் ரிங்கில் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த மேஜிக் ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் கேப்பே இல்லாத மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா நான் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ ரவுண்ட் 2ல் வந்து நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டிச் மார்க்கர் போட்டுருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ தேர்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபோர்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ சிக்ஸ்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 6 டைம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணும்போது கவுண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நம்ம ஸ்டிச்சு கிடையாது. நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது ஒரு செயின் உருவாகும், அதுதான் அந்த செயின். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் பாருங்க வந்திருக்கு. ஸோ அந்த செயின் தான் அது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இப்போ தேர்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 3ல் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்போ தான் நம்மளுக்கு லைன் வந்து கரெக்டாக வரும். ஸோ ரவுண்டு 3ல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் எப்போவுமே நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இதையே வந்துட்டு நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஸோ அதே வந்து நம்ம 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ். ஸோ இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இப்போ ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இப்போ 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். ஸோ இப்போ ரவுண்டு 3ல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இப்போ ரவுண்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்டு 4ல் வந்து எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். எப்போவுமே இதை மட்டும் மறக்காதீங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ஸோ ரவுண்டு 4ல் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக போட்டுட்டு 3வது ஸ்டிச்சில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். 2 சிங்கிள் க்ரோஷே அதுக்கப்புறம் இன்க்ரீஸ். அதே மாதிரி நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, இப்போ இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, இப்போ வந்து இன்க்ரீஸ். இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 2 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். ஸோ இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே, இப்போ இன்க்ரீஸ். ஸோ ஃபைனலாக இப்போ 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டான கவுண்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மீனிங். ஸோ இப்போ 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதே இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். 5th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷே அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நான் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டேன். இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே அண்ட் தேர்ட் சிங்கிள் க்ரோஷே. 3 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும். இதே வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் போடுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2 ஸோ இது 3. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ 4th வந்து இன்க்ரீஸ். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ண போறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்றேன். 3 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ். இப்போ ரவுண்டு 5ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டு 6ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணால் போதும். டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ 30 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 7லேயுமே அதே மாதிரி தான், 6th ரவுண்டில் போட்ட மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம ரவுண்டு 7யுமே கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரவுண்டு 6, ரவுண்டு 7, ரவுண்டு 8, ரவுண்டு 9, ரவுண்டு 10 அண்ட் ரவுண்டு 11 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட்ஸுமே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்டு 7ல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ரவுண்டு 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டு 7ல் வந்து 30 சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ரவுண்டு 8 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 8லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வந்துட்டு ரவுண்டு 8ல் வரணும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ரவுண்டு 8 வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரவுண்டு 9 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 9லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போடணும். டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வரும். ஸோ ரவுண்டு 9 நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்டு 10 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 10லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான். டோட்டலாக 30 கவுண்ட்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நான் ரவுண்ட் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ ரவுண்டு 10 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 10 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 11க்கு நான் ஒரு செயின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிறேன். ரவுண்டு 11லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 30 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணோம் ரவுண்டு 11ல். ஸோ இதே மாதிரி ரவுண்டு 11 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 11ஐயும் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 11 ரவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு நம்மளோட சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 8, 9 இந்த ரோக்கு சென்டரில் தான் ஐஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 2 ஐஸ்க்கு நடுவில் 6 சிங்கிள் க்ரோஷே கேப் வந்து இருக்கணும். ஸோ நான் சென்டரில் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 3 தள்ளி 8 and 9க்கு சென்டரில் இப்போ நம்ம வந்து சேஃப்டி ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹூக் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு அப்புறமா சேஃப்டி ஐஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து 6 ஸ்டிச் தள்ளி இந்த இடத்துல ஒரு சேஃப்டி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹூக் வச்சு ஹோல் போட்டுட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் 6 mm சேஃப்டி ஐஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம சேஃப்டி ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரவுண்டு 12 வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டு 12 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 12ல் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இப்போ ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டு 12ல் 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். இப்போ 2வது சிங்கிள் க்ரோஷே போடுறேன் அண்ட் 3வது சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து நம்ம 2 ஸ்டிச்சை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேருந்து இந்த மாதிரி நம்ம லூப் வெளியே எடுத்துக்கணும். அண்ட் செகண்ட் ஸ்டிச்லேருந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் டிக்ரீஸ். ஸோ 3 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே. இப்போ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 3 சிங்கிள் க்ரோஷே. டிக்ரீஸ். இப்போ ஃபைனலாக 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே. அண்ட் டிக்ரீஸ். ஸோ ரவுண்டு 12 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 12ல் டோட்டலாக 24 கவுண்ட் நம்மளுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 13 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 13ல் 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதில் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் crochet. ஸோ 1 2 போட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஸோ ஃபைனலாக 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 13 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ 13 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் ஃபைபர் ஃபில் வந்து இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த சேஃப்டி ஐஸ் இருக்கிற இடம் வந்து பார்த்து ஸ்டஃப் பண்ணுங்கள், இல்லைன்னா அதோட ஷேப் வந்து மாறிடும். கேப்பே இல்லாமல் நல்லா ஸ்டஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து ரவுண்டாக ஃபேஸ் வந்து அழகாக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ ரவுண்டு 14 வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 14 ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஒரு செயினுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 14ல வந்து ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, டிக்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். ஸோ ஃபைனலாக 6th டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet, ஒரு டிக்ரீஸ். ஸோ ரவுண்டு 14 வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து ரவுண்டு 15 போட்டால் நம்மளுக்கு ஃபேஸ் வந்து ரெடி ஆயிரும். ரவுண்டு 15 போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த இடத்த வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு ரவுண்டு 15 நம்ம போட்டுட்டோம்னா இது வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் கேப் இருக்காது. இந்த ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்டு 15க்கு வந்துட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 15ல பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டிச்சுமே டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அங்கேருந்து இப்போ நான் டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு டிக்ரீஸ், இது ரெண்டாவது டிக்ரீஸ், மூணாவது டிக்ரீஸ், நாலாவது டிக்ரீஸ்,
அஞ்சாவது டிக்ரீஸ், ஆறாவது டிக்ரீஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு டிக்ரீஸ் போட்டோம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ரேபிட்டோட ஹெட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ரேபிட்டோட இயர் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் வந்து 6 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஆறு சிங்கிள் crochet போட்டதுக்கு அப்புறம் மேஜிக் நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்ல போட்ட சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன் ரோ 2க்காக. ஸோ இந்த ரோ 2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்டிச் மார்க்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ தேர்டு ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபோர்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சிக்ஸ்த்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஸ்டிச்சிலுமே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நமக்கு 12 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து ரவுண்டு 2ல கிடைக்கும். ஸோ ஸ்டிச் மார்க்கர் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ ரவுண்டு 3க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டிச் மார்க்கோட ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ இன்க்ரீஸ் போடுறேன். இதை வந்து நம்ம 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet இன்க்ரீஸ். ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். சிக்ஸ்த் டைம் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ ரவுண்டு 3ல வந்து டோட்டலாக நம்மளுக்கு 18 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 3யை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 4க்காக இப்போ ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 4ல வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டால் போதும். ரவுண்டு 4ல டோட்டலாக 18 சிங்கிள் crochet கவுண்ட் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்டு 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 4 வந்துட்டு இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரவுண்டு 5க்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 5லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ரவுண்டு 4ல் போட்ட மாதிரியே ரவுண்டு 5லையும் டோட்டலாக 18 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்டு 5 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 6க்காக ஒரு செயினும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 6ல் 4 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் சிங்கிள் க்ரோஷே, ஃபோர்த் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம 3 டைம் ரிப்பீட் பண்ணோம். இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சிங்கிள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு டிக்ரீஸ். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 4 சிங்கிள் க்ரோஷே, இப்போ டிக்ரீஸ். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ரவுண்டு 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 6ல் டோட்டலாக 15 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ரவுண்டு 7 ஸ்டார்ட் பண்ணால் ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 7ல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ரவுண்டு 7 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 15 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்டு 7 வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த எக்ஸஸ் யானையெல்லாம் உள்ளே வந்து வச்சுருங்க. அப்போ நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ரவுண்டு 8க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 8ல் ஃபஸ்ட்டு 3 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் சிங்கிள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே, இப்போ டிக்ரீஸ். தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 3 சிங்கிள் க்ரோஷே,
டிக்ரீஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டு 8 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 9க்காக ஒரு செயினையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 9ல் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரவுண்டு 9 வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டு ரவுண்ட் 9 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 12 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ ஒவ்வொரு ரோவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கவுண்ட் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரவுண்டு 10 போடுறதுக்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 10ல் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே. இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணணும். 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ். இதை வந்து நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ். இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே, டிக்ரீஸ். ரவுண்டு 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து வரும். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 11 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயினும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 11ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். ஸோ டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ரவுண்டு 11 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரவுண்டு 11 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த த்ரெட் யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயர்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள நம்ம ஃபைபர் ஃபில்லெல்லாம் வந்து ஸ்டஃப் பண்ண வேண்டாம். இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதே மாதிரி இன்னொரு இயர்ஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ரேபிட்டோட லெக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மேஜிக் ரிங்கை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரவுண்டு 2 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டோமோ அங்கே தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ ரவுண்டு 2ல் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அகெயின் இது இன்னொரு டைம் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ்.
டோட்டலாக ரவுண்டு 2ல் பார்த்தீங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ரவுண்டு 3க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரவுண்டு 3ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, தேர்டு ஸ்டிச்சில் வந்து இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அகெயின் நான் இதை இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, இப்போ இன்க்ரீஸ். ஸோ ரவுண்டு 3ல் டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்டு 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரவுண்டு 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரவுண்டு 4ல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போட்டுக்கலாம். 2 3 4 5 6 7 8. ரவுண்டு 4ல் இப்போ 8 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 4 rows போட்டிருக்கோம். இப்போ 5th ரோலையும் பார்த்தீங்கன்னா நான் 8 சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ரவுண்டு 5யும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மேஜிக் ரிங்கோட யானை வந்து கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா நமக்கு ஒர்க் பண்ணுற கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லைன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி நல்லா ஹைட் பண்ணிடுங்க. இப்போ ரோ 6 வந்து போட போகிறேன். ரோ 6லேயும் பார்த்தீங்கன்னா 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட்டு தான் வந்து வரும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ ரோ 6 வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ ரோ 7ல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 8 சிங்கிள் க்ரோஷே தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு ரோக்கும் வந்துட்டு 8 சிங்கிள் க்ரோஷே தான் இனி போட போகிறோம். இப்போ ரோ 7 வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரோ 7 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ரோ 8க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். ரோ 8லேயும் 8 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் நம்மளுக்கு வரணும்.
ரோ 8 இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஆட் பண்ணி த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோ 8 வரைக்கும் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு லெக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் வந்து 4 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். ஃபோர் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போ மேஜிக் ரிங்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரோ 2க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு பக்கத்து ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ரோ 2ல வந்து டோட்டலாக நம்மளுக்கு 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ரோ 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 3க்காக வந்து ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 3ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் போதும். டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வந்து ரோ 3ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 3யை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ரோ 4க்காக ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ரோ 4லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் நம்ம போட போகிறோம். ரோ 4லேயும் 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ரோ 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மேஜிக் ரிங்கில் போட்ட யான் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை வந்து உள்ளே வந்து ஹைட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ரோ 5 வந்து போட போகிறேன். ரோ 5லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேட் தான் போட போகிறோம். டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் வரும். ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டார்டிங்கில் போட்ட சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரோ 6க்காக ஒரு செயினும் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 6th ரோலையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 6 சிங்கிள் க்ரோஷே கவுண்ட் தான். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே.
ரோ 6ஐயும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷியில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ரோ 7க்காக ஒரு செயின் ஆட் பண்ணுறேன். ரோ 7லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷிட் தான். இப்போ ரோ 7ஐயும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் போட்டு சிங்கிள் க்ரோஷியில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6 7 ரோ போட்டிருக்கோம். இப்போ 8th ரோக்கு ஒரு செயின் ஆட் பண்ணிவிட்டு சேம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷிட் தான். ஸோ நான் 8th ரோவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் 8th ரோவையும் போட்டிருக்கேன், 9th ரோலையும் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 9 ரோஸ் வந்துட்டு ஹேண்ட்ஸுக்கு போட்டிருக்கேன். ஸோ 2 ஹேண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டில் வந்துட்டு நம்ம இயர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இயர்ஸ் இந்த மாதிரி ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருந்து 3வது ரோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இயர்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி 2-3 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க, கழண்டு வராத மாதிரி. ஸோ ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ யானை வந்து இந்த மாதிரி ஹைட் பண்ணி த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை கீழே நான் ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இயர்ஸும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இயர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு டீ மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட போகிறோம் நோஸ்க்காக. கரெக்டாக ஐஸோட சென்டரில் வந்துட்டு நோஸ் வர மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் 3 சிங்கிள் க்ரோஷே கவர் ஆகிற மாதிரி நம்ம எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம். ஸோ 2 டைம் போட்டுக்கிறேன். ஸோ கீழேயும் வந்துட்டு 3 சிங்கிள் க்ரோஷே கவுண்டில் ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ நோஸ் வந்து நான் போட்டாச்சு. அப்படியே த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ரேபிட்டை நம்ம வந்து ஹெட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். பேக்கோட சென்டரில் வந்துட்டு 2 லெக்ஸ் வர மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 லெக்ஸ்க்கு நடுவில் 2 ஸ்டிச்சு கேப் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 ஸ்டிச்சு கேப் வர மாதிரி நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ 2த்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் அட்டாச் பண்ணணும், இல்லைனா மொபைல் வந்து உள்ளே போகாது. ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு யானை வந்து ஹைட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு லெக்ஸையும் அட்டாச் பண்ணிக்கிறேன்.
செகண்ட் லெக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ லெக்ஸ் அட்டாச் பண்ண வந்து 6 rows தள்ளி வந்து நான் ஹேண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் 2 ஹேண்ட்ஸோட கேப்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிச்சஸ் வர மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கு சென்டரில் ஹெட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இப்போ நான் ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன். இப்போ ஹேண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹெட் அட்டாச் பண்ணிக்கலாம். ரேபிட்டோட ஹெட் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த பேக்கை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பிடிக்கும் போது ஹெட்டு வந்து தொங்காமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தொங்குற மாதிரி இருக்குது. அதனால மேலேயும் வந்து நான் ஒரு ஸ்டிச் போட்டு போகிறேன். நல்லா ஒரு 2 ஸ்டிச் போட்டுட்டு யானை வந்து ஹைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்க்குற கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேரட் வந்துட்டு நம்ம ஹேண்ட்ஸ் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு மேஜிக் ரோவில் வந்துட்டு 4 சிங்கிள் க்ரோஷே போட்டு அதுக்கப்புறம் 6 சிங்கிள் க்ரோஷே செகண்ட் ரோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டோம்ல, அது மாதிரி ஒரு 4 rows வந்து கேரட் மாதிரி போட்டுட்டு மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் யான் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை சென்டரில் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேக் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.